பார்வதி தார்காவனத்தையே ரொம்ப பசுமையா மாத்திடுறாங்க அப்படிங்கறத போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சந்தோஷமா கண்களை திறந்து பாக்குற பார்வதிக்கு சும்ப நிசுமக்கிறது தெரியுது. இவ்வளவு நேரம் அதை கவனிக்கல அவங்க. இப்ப காடு பசுமையா மாறினதுக்கு அப்புறமேல அவங்க தள்ளி ரொம்ப தூரத்துல நின்னாங்கனாலும் இப்ப அவங்க நிக்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அவங்கள பார்த்ததுமே பார்வதி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க சிவன் சொல்றாரு, சங்கடங்களை பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்குள்ள பெருசா நிற்கும் அப்படின்னு அங்க இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்ல இவங்க கோவத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க கைலாயத்துல நந்தி சிவன் கிட்ட நின்று சொல்றாரு, அம்மா இன்னும் வரல, அதனால அவங்கள போய் கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு திரும்ப உத்தரவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாலே அதே மாதிரி இப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவன் அதுக்கு வேண்டாம், நீ போக வேண்டாம், இந்த முறை நீ போக வேண்டாம், ஏன்னா இந்த பயணத்துல உன்னோட பங்கு எதுவும் இல்லை அப்படின்றாரு. பார்வதி இங்க கோவத்தை கட்டுப்படுத்திட்டே சொல்றாங்க, நான் திரும்பவும் காலியா மாறதுக்கு விரும்பல மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்க இருந்து கிளம்புறப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் திரும்ப காலியா மாற விரும்பல, அதை தவிர எனக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சோ இங்க திரும்பவும் காலியா மாற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டுன்னு எந்திரிச்சாங்க. உடனே தாருகா அதிர்ச்சியில என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க கோவத்தை கட்டுப்படுத்திட்டே சொல்றாங்க, நான் வந்ததோட நோக்கம் நிறைவேறிச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போக முயற்சி பண்ண கரெக்டா தாருகாசுரன் நெல்லுங்க தாயே அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். அவங்கள நாங்க எதுக்காக கூப்பிட்டோமோ அந்த நோக்கம் இன்னும் முழுமை அடையல. அதுக்கு பார்வதி தாரகாசுரன் மறைச்சிட்டே சொல்றாங்க, என்னை யாரு அழைத்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே என்னை தடுத்து நிறுத்துற அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் நிச்சயமா உனக்கு கிடையாது அப்படின்றாங்க. இதை சொல்லிட்டு பார்வதி கிளம்ப ஆரம்பிக்கவும் திரும்பவும் சொல்றான், நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க, தாருகா இன்னும் அவளோட வரத்தை கேட்கவே ஆரம்பிக்கல. இது தாரகாசன் சொல்லதை கேட்டதும் பார்வதி சொல்றாங்க, அப்படின்னா என்னை யார் கூப்பிட்டாலோ அவளே கிட்ட பேச சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல தாரகாசன் நான் அவளோட கணவன், எனக்கு அவ மேல முழு உரிமை இருக்கு, நான் சொல்றது மட்டும்தான் அவ கேட்போம், என்னோட விருப்பம் தான் அவளோட விருப்பமோ அப்படிங்கிறான். இதுக்கு பார்வதி ஸ்ட்ராங்கா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மற்றவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒருத்தி சொல்றது கேட்டா அவளோட அழைப்புக்கு மதிப்பு கொடுத்தா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாரகாசுரன் பிரச்சனை திசை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாரகாட்ட சொல்றான், நீ அவங்ககிட்ட கேட்க வேண்டிய வரத்தை கேட்டுட்டு சீக்கிரம் அவங்களை அனுப்பிச்சு விடு அப்படிங்கிறான். அவ தயங்கிட்டு இருக்கோ இங்க சும்மா சொல்றான், எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்கா, அவ வாயை திறந்து கேட்க வேண்டியது கேளு அப்படின்னதோ இங்கே தாருகா அப்படியே பார்வதி முன்னாடி அழுதுகிட்டே மண்டி போட்டுட்டு வரத்தை கேட்க போறா. இதை பார்த்ததும் பார்வதி ரொம்ப பதட்டத்துல பாக்குறாங்க, இவன் என்ன கேட்க போறாளோ அப்படிங்கிற பயத்துல. இப்போ ஒரு வழியா தாருகா கேட்டுட்டா, நான் இந்த வனத்தை இழக்க விரும்பல, அதனால இந்த வனத்துக்கு நானே இறைவியா இருக்கணும் அப்படின்னு கேட்டதும் பார்வதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. உடனே இவன் தாரகாசுரன் ரொம்ப சந்தோஷப்படுறான். தாரகா கேட்கிறான், தேவர்களாலும் மனிதர்களாலும் பட்சிகளாலும் உயிர் உள்ளது இல்லாதது இது எதுவுமே என்ன இந்த வனத்தில் தோக்கடிக்கவே கூடாது அப்படிங்கிறான். இங்க பார்வதி அதிர்ச்சியில இருக்க சும்பன் ரொம்ப சந்தோஷமா, அப்பாடா கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். இவன் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கா தாரகா வரதும் கேட்கிற லிஸ்ட். அவளும் அழுதுகிட்டே என்ன சொல்றான்னா, எது நடந்தாலும் இந்த வனத்துல என்னோட கட்டுப்பாட்டுல தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்றான். இங்க சும்பன் சொல்லிட்டு இருக்கான், போதும் ஒரே தடவை இந்த வரத்தை அவ கொடுத்துட்டான்னா இவ இனிமே வரம் கொடுக்க முடியாது அப்படிங்கறத நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறான். இவ இத்தனை வரத்தையும் கேட்டதுக்கு அப்புறமேல பார்வதி சொல்றாங்க, கணவனோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சரிதான், ஆனா எந்த ஒரு தர்மத்துக்கும் ஒரு வரைமுறை கிடையாதா? பொறுமையா சொல்றாங்க, யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், யாருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு வரைமுறை இருக்கு, அது நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம செய்யற ஒரு செயலுக்கு பின்னாடி நீதி நியாயம் இருக்கணும், அது இல்லைன்னா அது அதர்மமாவே மாறிடும். இவ்வளவும் சொல்லிட்டு, நான் உனக்கு வாக்கு கொடுத்தனால அந்த வரத்தை நான் கொடுத்துட்றேன், இந்த கணத்துல இருந்து நீ தான் இந்த வனத்தோட இறைவி, உன்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. தாருகா அப்படி அவர் புருஷனை பார்த்துட்டு இருக்கா. திரும்பி இங்க சும்பன் நிசுமன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்வதி சொல்றாங்க, நான் உன்னோட பக்திக்காக தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கேன், ஆனா நீ உன் புருஷனோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துட்டு இருக்க, அவனுக்காக தான் அந்த வரத்தை நீ கேட்டிருக்க. உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு நீ உன்னோட கணவனுக்கு கட்டுப்படுற அப்படிங்கிற அந்த விரதம் முடியுதோ அன்னைக்கு இந்த வனமும் உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்காது, நான் கொடுத்த வரமும் பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நொடியில இருந்து நீ தான் அந்த வனத்தோட இறைவி ததாசுன்னு சொல்லி அவளுக்கு அந்த வரத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கான சக்தியும் அவளுக்கு கொடுத்துட்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.